உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இதற்கு முன்னாண்ட நிறையா ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க. உங்கள் ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரே வீட்டில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்தால் ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா, ஏதாவது குழப்பத்தை கொடுக்குமா, இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கிறதா? இதை பற்றி தான் இந்த வீடியோ, இதை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக இதற்கு விமோச்சனம், ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த ரொம்ப கூர்ந்து கேளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடமோ இல்லை 9ஆம் இடமோ இல்லை சூரியனோ குருவோ இல்லை சிம்மமோ தனுசோ வலுத்திருந்தால், ஒரே ராசியில் பிறப்பாங்க இல்லை ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க, இது மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பிறந்தால் அதற்கு ஏதாவது ஒரு விமோச்சனத்தை நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி பிறந்த அந்த ஜாதகர்களுக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தால் கண்டிப்பாக ஒரு மோட்சம் கிடைக்கும். அது போக அவங்க வழிபடும் குலதெய்வத்தால், நான் குலதெய்வமே கும்பிட்றது இல்லைங்க சார், உங்களுக்கு முன்னோர்கள் கும்பிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அந்த இஷ்ட தெய்வத்தையும் அந்த குல தெய்வத்தையும் நம்ம தொடர்ந்து வணங்கி வந்தாலே இந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் பாதியாக குறையும். அப்போ இது மாதிரி ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இப்படி வருதுன்னா, இதனால எந்த விதமான தொந்தரவுகள் நம்மளுக்கு எப்ப வரும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி, இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் வரும்போதுதான் நம்மளுக்கு இதனுடைய பாதிப்புகள் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ சனி பெயர்ச்சி வரும்போது ஒரு அஷ்டம சனி பயிற்சியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அஷ்டம சனி பயிற்சி காலகட்டத்தில் ஒரே ராசியா இருக்கிறாங்க, ஒரே நட்சத்திரமா இருக்கிறாங்க, ஒரே நாளில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இப்போ அதில் 2 பேர் 3 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3 பேருக்கும் இந்த அஷ்டம சனி கண்டிப்பாக பாதிக்கும். அவங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுக்கும், ஒரு மன நிறைவு, ஒரு மன திருப்தியை கொடுக்காது. அதே சமயத்தில் இப்போ ஒரே நட்சத்திரமா இருக்கிறாங்க, இல்லை ஒரே நாளில் பிறந்திருக்கிறாங்க, ஒரே ராசியா இருக்கிறாங்க அப்படின்னா, இதுல கணவன் மனைவி இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த கணவன் மனைவிக்கும் அவங்க 2 பேர்த்துக்கும் மன ஒற்றுமை இருக்காது, மன திருப்தி இருக்காது, மன சந்தோஷம் இருக்காது. அப்ப கடைசியில என்ன ஆகுனா, அவங்களுக்கு அந்த மன ஒற்றுமை இல்லாமல் அந்த குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வந்துடும். இது போக இப்போ அந்த ராகு ஜென்மத்திலேயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ராகு ஜென்மத்தில் வரும்போது நீங்க மேஷராசின்னு வச்சுக்கோங்க, இல்லை அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம் வச்சுக்கோங்க, இல்லை பரணி நட்சத்திரத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ராகு அந்த ஜென்மத்திலேயே வரும்போது குடும்பத்தில் ஒரு திருமணம் பண்ணணும். அப்ப அந்த திருமணம் பண்ணுவதற்கு ஒருத்தர் மண்டபத்திலேயே வச்சுக்கலாம்னு சொல்லுவாரு, ஒருத்தர் கோயிலில் வச்சுக்கலாம்னு சொல்லுவாரு,
ஒருத்தர் வந்து வெளியே எங்கேயாவது வச்சுக்கலான்னு சொல்லுவார். அப்போ அந்த 3 பேரும் 3 விதமாக தான் பேசுவாங்களே ஒழிய எல்லாரும் சேர்ந்து ஒத்த முடிவுக்கு கண்டிப்பாக வர முடியாது, வர மாட்டாங்க. அப்போ வந்து அந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது? அப்போ அந்த கல்யாணம் நம்ம வீட்டு சுபகாரியம் நடக்கணும். அப்போ அந்த நடக்க விடாத அளவுக்கு இவங்களே தடுப்பார்கள். அப்போ இது போக நண்பர்களுக்கு கூட ஒரு 7 சனி. அப்போ அந்த 7 சனியில 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த 7 சனியால நண்பர்கள் இருந்துட்டாலுமே அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய யோசனைகள் இவங்க பேசுற மாதிரி அவங்களுக்கு ஒத்து வராது, இவங்க பேசுற மாதிரி இவங்களுக்கு ஒத்து வராது. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரியே பேசுவாங்க, ஒத்து போவாங்கன்னா கண்டிப்பாக ஒத்து போக மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, இந்த ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், இது மாதிரி டயத்துல பிறந்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அப்ப இதுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல ஒரு தீர்வு இருக்கிறதா அப்படின்னு பார்ப்போம். அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில். அப்ப அந்த பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு இப்போ வந்து மேசராசியா இருக்கிறீங்க, நீங்க அசுவினி நட்சத்திரம், இல்லை பரணி நட்சத்திரம், இல்லை கிருத்திகை 1ஆம் பாதம் இப்படி பிறந்திருக்கிறீங்கன்னா அந்த 3 பேருக்கும் 7 சனி தான். அப்ப நீங்க வந்து அந்த பிள்ளையார்பட்டிக்கு அந்த விநாயகரை போய் கும்பிட்டு வர்றது அவ்வளவு சிறப்பானது. அந்த விநாயகருடைய மகத்துவமே ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதே சமயத்துல அங்கே ஒரு குகை கோயில், இல்லை கற்பக விநாயகர், கையில லிங்கத்தோட அந்த கற்பக விநாயகர் இருப்பாங்க. அந்த கற்பக விநாயகருக்கு அந்த திருநீர்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கே புல்லரிச்சிரும், கண்ணில் தண்ணியே வந்துடும். இதை சொல்லும்போது கூட எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அப்ப அந்த கற்பக விநாயகருடைய மகத்துவம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அந்த தெய்வத்தை நீங்க பார்த்துட்டு வந்தாலும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே பரிகாரமாகும். இது போக ஒரே நட்சத்திரத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தர் 2 பேர் 3 பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஜென்ம நட்சத்திர நாளில், அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு வந்து 27 நெய் விளக்கு போட்டு சாமியை மனசார மனமுருகி கும்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு கண்டிப்பா வாங்க, உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீரும். அது போக அந்த கோயிலுக்கு, பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு மற்றது வந்து பார்த்தீங்க, இப்போ வேற வேற நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரே ராசியா இருக்குதுன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு நீங்க வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய மகத்துவங்கள் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணும். இதுக்கு வந்து அந்த 7 அதாவது 7 சனியில் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா அப்படி இல்லை. இதில் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் யார் வேணாலும் அந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். ஆனால் வந்து அவங்க எந்த நாளில் போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு போங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எப்போவுமே ஒரு இருட்டுன்னு இருந்தால் ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு கஷ்டம்னு இருந்தால் ஒரு தீர்வுங்கிறது இருக்கும். அந்த தீர்வு இந்த தெய்வத்தை வணங்குவாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். விநாயகர் ரொம்ப ரொம்ப முதன்மையானவர்.
முக்கியமானவர். அவர் அரச மரத்தடியே தான் இருப்பார். அவர் எங்கே இருக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்களும் அது மாதிரி தான். எங்கே இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதா முக்கியம். அந்த தெய்வத்தை வணங்கி வாங்க, உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீரும். அப்புறம் எப்படி உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த முனிவர்கள் அருளியது. ஏதோ எனக்கு கொஞ்சம் ஒட்டுனுங்காட்டி தான் அந்த குருவுடைய அனுகிரகத்தில் இதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.